யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெயகுருவாரி. பகவானுடைய தாமரை திருவடிகளுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். பகவானுடைய ஒரு பெரும் கிருபையினால அவருடைய திருநாமமான யோகிராம் சரத்குமார் அப்படின்ற இந்த நாமம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமா அமைஞ்சிருக்கு. சுவாமி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவருடைய நாமம், இந்த யோகிராம் சரத்குமார் அப்படின்ற இந்த நாமத்தை அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையேனும் ஜபித்திருந்தால் அவர்கள் பாக்கியசாலிகள்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான சக்தி வாய்ந்த நாமம் சுவாமியுடைய நாமம். அந்த நாமமும் நாமியும் வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம நாமம் சொன்ன உடனே நாமியான இறைவன் அந்த இடத்துக்கு உடனடியாக வந்து நமக்கு அருள் செய்யறார். இப்போ இந்த நாமம் சொல்றதுனால நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும், நிலைத்த இன்பம், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும், சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் அந்த நாமம் சொல்லும் போது. இப்போ சுவாமி கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரா, இந்த மாதிரி சுவாமி நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த துன்பங்கள் எல்லாம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மத்துல செஞ்ச அந்த ஒரு வினையினால தான் நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டதுக்கு சுவாமி சொன்னாராம், இந்த துன்பம் எல்லாமே நம்ம கடவுளை மறக்கிறதுனால தான் நம்ம அனுபவிக்கிறோம். கடவுளை ஏதேனும் ஒரு வகையில நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம்னு சொன்னாங்க. இப்போ எப்பெல்லாம் நம்ம சுவாமியை மறக்கிறோமோ, அவருடைய திருநாமத்தை ஜபிக்கிறதுக்கு தவறிடுறோமோ, அப்பெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த விதியானது விளையாடும். இப்போ சுவாமியுடைய நாமத்தை நம்ம இருக பற்றிக்கணும். அந்த நாமம் தான் நம்மளை கரை சேரும். இப்படி சுவாமியுடைய நாமத்தினால நிறைய லீலைகள் நடந்திருக்கு. அந்த லீலைகளுக்கு எல்லாம் லீலா சமுத்திரம்னே வச்சிருக்காங்க. அவ்வளவு லீலைகள் இருக்கு. அந்த சமுத்திரத்துல இருந்து சில லீலைகளை மட்டும் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். எப்படியெல்லாம் சுவாமியுடைய நாமம் பாதுகாப்பு கொடுத்துருக்கு, சுவாமி எப்படியெல்லாம் பார்த்து அவரோட நம்பிக்கையோடு கூட்டவங்களுக்கு, நாமம் சொல்லி அழைத்தவர்களுக்கு சுவாமி அருள் செஞ்சிருக்காரு அப்படின்ற அந்த லீலைகளை மட்டும் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். பத்ரிநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர், அவருக்கு வந்து சுவாமி மேல நம்பிக்கை கிடையாது. ஒரு மனித ரூபத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை வழிபடுறதுல அவருக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அவங்களுடைய ஃபேமிலியே வந்து பெருமாளை வழிபடக்கூடியவர். ஆனா அவங்க மனைவிக்கு வந்து சுவாமி மேல அதீதமான ஒரு பக்தி, எப்பவுமே நாமம் ஜபிச்சுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு தீவிரமான பக்தையா இருந்திருக்காங்க. அவர் அடிக்கடி அவங்களுடைய மனைவி கிண்டல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த சுவாமியுடைய நாமத்தை நீ சொல்ற, இதை விட்டுட்டு நம்ம குடும்பமா வழிபடக்கூடிய பெருமாள் நாமத்தை நீ சொல்லனால, அதை விட்டுட்டு ஏன் இவர் நாமத்தை சொல்றேன்னு ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுவாங்க. ஆனா இதையெல்லாம் அவங்க பொருட்படுத்தாம ரொம்ப நம்பிக்கையோட சுவாமியை வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க பூஜை அறையில அமர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருந்தப்போ அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை நகர்த்துறதுக்காக இப்படி எந்திரிச்சப்போ அவங்களோட சாரியோட அந்த எண்டில் வந்து தீ பிடிச்சிருச்சு. அது அவங்களுக்கு, ஆனால் அவங்க அதை உணரல. அவங்க பாட்டுக்கு அந்த வேலையை ஏதோ செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவங்க உணர்றாங்க அந்த சாரியில அந்த தீ பிடிச்சிருக்குன்றது. அது அவங்க உணரும் போதே பார்த்தா அந்த நுனியில இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அவங்க இடுப்பு வரைக்குமே வந்துருச்சு. அதை உணர்ந்தப்பறம் அந்த ஹீட் அவங்க ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐயோ நெருப்பு பத்திருச்சுன்னு சொல்லி அவங்க சுவாமியோடைய நாமத்தை சொல்லி யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் அவங்க பயங்கரமா கத்திருக்காங்க. அவங்களுடைய அலறல் சத்தத்தை கேட்டுட்டு அருகில இருக்கக்கூடிய அவருடைய கணவர் ஓடி வந்து பார்த்தப்ப அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா என்ன இருந்திருக்குன்னா, அவங்க ஒய்ஃபை சுத்தி அந்த தீயானது ஷோல்டர் வரைக்குமே ஃபுல்லா அந்த தீ பரவிடுச்சு. அவங்க ஒய்ஃபை பார்க்கறதுக்கு ஒரு ஃபயர் பால் மாதிரி இருந்திருக்காங்க. அவங்கள சுத்தி அவ்வளவு ஒரு நெருப்பு. அவருக்கு அத்தனை ஒரு அதிர்ச்சி. ஆனா அப்பவுமே அவங்க ஒய்ஃப் வந்து சுவாமியுடைய நாமத்தை சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. இவர் அதிர்ச்சியானவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் அப்புறம் என்ன பண்றாரு, அவருடைய சாரி, அவங்க ஒய்ஃபோட சாரியை பிடிச்சி இழுத்துடுறாரு. சரி, அதுதான் காப்பாற்றுறதுக்கான வழி அப்படின்னு. அப்படி இழுத்தவருக்கு தான் அது அடுத்த ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. என்னன்னா, அப்படி ஒரு நெருப்புல இருந்தவங்க மேல ஒரு சின்ன தீக்காயம் கூட இல்லையா. அவருக்கு அதை பார்த்தோன்னே அத்தனை ஒரு அதிர்ச்சி. இப்படி அந்த புடவையை எடுத்து அவர் வெளியில போட்ட அந்த சில நிமிடங்கள்ல பார்த்தா அவருடைய கையில முழுமையா அவ்வளவு தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த காயங்கள் மோசமா இருந்திருக்கு. ஆனா அவங்க ஒய்ஃப் மேல சுவாமியுடைய நாமம் சொன்ன அவங்க மேல அப்படி ஒரு நெருப்பு பத்தி எரிஞ்சவங்க மேல ஒரு சின்ன தீக்காயம் கூட இல்லை. இதை பார்த்தோன்னே அவர் அப்பதான் உணர்றாரு, சுவாமியுடைய நாமம் எத்தனை ஒரு மகிமை வாய்ந்த நாமம், அது எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நாமம்னு உணர்றாரு. ஒரு 2 மாசம் கழிச்சு நம்ம ஆசிரமத்துக்கு போறாங்க. அப்ப அங்க நடக்கக்கூடிய சத்சங்கத்துல இந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறாரு. அவர் 2 மாசம் கழிச்சு அந்த சத்சங்கத்துல சொல்லும் போது கூட அவருடைய கையில அவ்வளவு காயங்கள் இருந்திருக்கு, 2 மாசம் கழிச்சு கூட. அப்பதான் அவர் வந்து இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறாரு, சுவாமியுடைய நாமம் எப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுத்ததுன்னு ரொம்ப நெகிழ்ந்து அதை வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்படி சுவாமியுடைய நாமத்தை நம்ம சொன்ன மாத்திரத்துல எத்தனை ஒரு அதிசயங்களை சுவாமி நிகழ்த்துறாரு அப்படிங்கிறது இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எதுவுமே இருக்க முடியாது. இதைத்தான் சுவாமி சொல்றாரு, அந்த நாமத்தை சொல்லிட்டா போதும், தனிப்பட்ட முறையில பிரார்த்தனை ஒண்ணு பண்ண தேவையில்லை. அந்த நாமமே பிரார்த்தனை, அதுவே சரணாகதி, அதுவே சமாதி.
நம்ம எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் சுவாமியுடைய நாமத்தை நம்பிக்கையா சொல்லி சுவாமியை அழைச்சோம்னா என்னுடைய தந்தை உங்களுக்கு உடனடியாக உதவி அனுப்புவாரு. சுவாமியே நமக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த நாமத்தை நம்ம இருக்க பற்றிக்கணும். திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத சுவாமிக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து மாலை கட்டி அனுப்புவாங்க. அதே இடத்துல இருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, சுவாமிக்கு மாலை வாங்கிட்டு வருவாராம் ஆசிரமத்துல போடுறதுக்கு. சுவாமிக்கு அந்த மாலை போட்டு அத்தனை அழகா இருப்பாராம் சுவாமி. அப்படி அவர் வந்துட்டு இருந்தவர் ஒரு பாட்டில் நெய்யும் கொண்டு வருவார். அப்போ அவர்கிட்ட இந்த நெய் எப்படி வருது என்னன்னு சொல்லி கேட்டிருந்தப்போ அவர் சொன்னாராம், இந்த மாதிரி அந்த மாலை இவர் வாங்கிட்டு வராது இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ஏழை பெண்மணி, கணவனை இழந்த பெண்மணி, அவங்க வந்து ஒரே ஒரு மாடு வச்சு அதுல வரக்கூடிய பாலில் வச்சு அதுல இந்த நெய் எடுத்து சுவாமிக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளவு நல்ல பொருளாதாரம் கிடையாது, ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலையா இருந்தா கூட சுவாமிக்கு அத்தனை அன்போட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாடுல இருந்து வரக்கூடிய பால் அதை வியாபாரம் பண்ணி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி சுவாமி இவங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு திடீர்னு தோணியிருக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம கணவன் இறந்தப்பறம் நம்ம வீடை ஒண்ணுமே சுத்தம் பண்ணல, நம்ம போய் சுத்தம் பண்ணலாம், சுவாமிக்கு நெய்யெல்லாம் கொடுத்து விடுறோமே அப்படின்ற எண்ணத்துல அவங்க போய் என்ன பண்றாங்க, சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த சேர்லாம் நோக்கும் போது பார்த்தா அவங்களுடைய கண்ணுக்கு ஒரு பொருட்படுது. அது என்ன அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டார் இல்லையா, அவருடைய பேர்ல அவங்களுக்கு வந்து ஒரு 10 lakhs அதுல வர வேண்டியது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அத்தனை ஒரு இன்ப அதிர்ச்சி. சுவாமியுடைய நாமம் சொல்லிட்டு அவங்க போய் அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த 10 lakhs வந்து சேருது. அதாவது தனக்கு அந்த பொருளாதாரம் இல்லைன்னா கூட அத்தனை அன்போட சுவாமி கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்சவங்க, அந்த அன்போட செஞ்சவங்களுக்கு சுவாமி அவங்களுடைய மனசுல இருந்து உள்ள இருந்து அந்த விஷயத்தை உணர்த்தி அதை செய்ய வச்சு சுவாமி அவருக்கு காட்டி அப்படி ஒரு அருள் பண்ணியிருக்காரு. இதைத்தான் சுவாமி சொல்றாரு, இந்த பிச்சைக்காரனுக்கு நீங்க செலவழிக்கக்கூடிய நேரமும் பணமும் ஒருபோதும் வீணாகாது அப்படின்றது. பல மடங்கு நமக்கு சுவாமி அருளாக அள்ளி கொடுப்பார். அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இப்படி எத்தனை பேர் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பக்தி செலுத்தியிருக்காங்களோ அத்தனை பேருக்குமே சுவாமி ரொம்ப அதிகமான அருள் கொடுத்திருக்காரு. அந்த அருள் நம்ம உணரும்படியாகவே நமக்கு செஞ்சிருக்காரு. இப்போ நாம இந்த இடத்துல சுவாமியை பத்தி பேசுறோம் அப்படின்னாலும் இல்ல சுவாமியை பத்தி நினைச்சாலோ அவருடைய திருநாமத்தை நினைச்சாலோ விசிறி சிரட்டை நினைச்சா கூட அவருடைய ஆசீர்வாதமானது நமக்கு உண்டு. இந்த இடத்துல கூட சுவாமி ரொம்ப பரிபூர்ணமா நிறைஞ்சிருப்பாரு. ஒரு டாக்ஸி டிரைவர் அவர் வந்து கார்ல வந்து சுவாமியோடைய ஒரு புகைப்படத்தை வச்சு பூவெல்லாம் வச்சு ரொம்ப வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் கூட வந்தவர் அன்னைக்கு அந்த டாக்ஸில வந்தவர் கேட்டாரா, இவர் யாரு அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, இவர் ஒரு பெரிய மகாத்மா அப்படின்னு. அப்படியா, இவர் எப்படி நீங்க மகாத்மான்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அந்த டிரைவர் சொன்னாரா, எப்படியெல்லாம் அவர் வந்து சுவாமியால ஈர்க்கப்பட்டு சுவாமியை வழிபட ஆரம்பிச்சாரு அப்படின்றத சொல்றாராம். அவர் வந்து ஒரு முறை ஒரு இரவு நேரம் ரொம்ப களைப்பாகி காலையில இருந்து அந்த கார் ஓட்டி ரொம்ப டயர்டாகி ஒரு ட்ரிப்பு கிளம்புறாரு. அப்போ அவங்க கூட பயணிச்சவங்க எல்லாம் சுவாமியோடைய பக்தர்கள். அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவர் நைட் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு, ரொம்ப டயர்டா இருக்காரு. அந்த ரோடோ பார்த்தா நிறைய கார் பஸ் எல்லாம் வரக்கூடிய மாதிரி ரொம்ப பிஸியா இருக்காரு. இவங்க இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அவங்க கூட வந்திருந்தவங்க எல்லாம் சுவாமியை பத்தியே பேசிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சுவாமி எப்படியெல்லாம் அருள் செய்யறாரு, ஒவ்வொருத்தருக்கு எப்படியெல்லாம் லீலை பண்றாரு, பாதுகாப்பு கொடுக்கறாருன்னு சுவாமியை பத்தியே பேசிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவருடைய மனசெல்லாம் அவங்க பேசுற விஷயத்திலேயே இருந்துட்டே வந்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சுவாமியுடைய நாமம் ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பயே இவரோட மனசு இவர் அறியாம அந்த நாமத்திலையும் அவங்க பேசக்கூடிய விஷயத்திலையுமே கவனமாக இருந்தது. இப்படியெல்லாம் அவங்க பேசிட்டே இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பேசுறதை நிறுத்தினோடனே இவருக்கு என்ன ஆயிடுது, தூக்கம் வர ஆரம்பிச்சது. இவர் அப்படியே இந்த ஸ்டேரிங்க பிடிச்ச மாதிரியே இருந்தவர் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாரு. அவரே அறியாம அவர் தூங்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ கூட இருந்தவங்க அது நைட் டிராவல் அப்படிங்கிறனால அவங்களும் தூங்கிட்டாங்க. இப்படியே கார் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கு. திடீர்னு அவருக்கு முழிப்பு வந்து எதிர்த்து பாக்குறாரு, நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா 70 கிலோமீட்டர் அவர் வந்திருக்காரு. அவருக்கு எந்திரிச்சு பார்த்தவருக்கு அத்தனை ஒரு அதிர்ச்சி. இது ஒரு நைட் டைம், அவ்வளோ டிராஃபிக்கான ரோடு, 70 கிலோமீட்டர், எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் இந்த இடத்துல நடந்திருக்கணும், சுத்தி இருக்கவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு தூரம் பாதுகாப்பா நம்மளை கூட்டிட்டு வந்தது யாரு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்பதான் அவர் உணர்றாரு, சுவாமி தான் அவருடைய கையின் வழியாக அந்த காரை ஓட்டி இவ்வளவு தூரம் பத்திரமா கொண்டுட்டு வந்திருக்காருன்றதை அவர் உணர்வாரு. அப்புறம் தான் சுவாமி மேல அவர் பக்தி செலுத்தி அவர் பகவான் வந்து வழிபடுறாரு. இந்த மாதிரியான பாதுகாப்பு தான் சுவாமியுடைய நாமம் கொடுக்கும். சுவாமி ஒரு முறை புன்னை மரத்தடியில அமர்ந்திருந்தப்போ அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு சுவாமி எதிர்த்து போய் நடக்க ஆரம்பிச்சாராம். ஒரு குறுகலான பாதை, ரொம்ப மேடா இருக்க பாதையில சுவாமி நடக்க ஆரம்பிச்சார். அவர் நடந்தோடனே பின்னாடியே அவருடைய பக்தர்கள் எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அத்தனை நடந்து அந்த மாதிரியான இடத்துல பழக்கம் இல்லாதனால கொஞ்சம் சிரமப்பட்டு நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. சுவாமி உடனே அவங்களை திரும்பி பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டு
சொன்னாராம், நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா நான் உங்களை நோக்கி 99 அடி எடுத்து வைப்பேன். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு அடியானது எனக்கு உதவியா இருக்கும் என்னோட வேலைக்குன்னு சொன்னாராம். அதாவது சுவாமி என்ன சொல்றாருன்னா, நம்ம சுவாமியை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம்னா சுவாமி நம்மளை நோக்கி 99 அடி எடுத்து வச்சு நமக்கெல்லாம் அருள் செய்ய காத்துட்டு இருக்காரு. அந்த ஒரு அடின்றது என்னன்னா, அவருடைய நாமம் சொல்லி அவரை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா சுவாமி வந்து நமக்கெல்லாம் அருள் செய்ய காத்துட்டு இருக்காரு. இதே மாதிரி அவர் ஒரு முறை புன்னை மரத்தடியில் இருந்தப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தை காட்டி சொன்னாராம், இந்த மரம் மாதிரி நம்ம எல்லாம் செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும், சுயநலம் இல்லாம இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு மரமானது வந்து கணக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது, அதுல இருக்கக்கூடிய பூ காய் எல்லாமே எல்லாருக்குமே பயன்படுது. காஞ்ச இலைகள் கூட மண்ணுக்கு போனா வைரமாக மாறலாம் அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்னாராம், இந்த மரம் மாதிரி நம்மளாம் செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம சுவாமி காட்டின அந்த வழியை பின்பற்றுவோம், அந்த சுயநலம் இல்லாம இருக்க பார்ப்போம், முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். உதவி செய்யறதெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம், அந்த உதவி செய்யறோன்ற கர்வம் நமக்கு வரக்கூடாது, அந்த புகழை நம்ம தேடக்கூடாது. ஏன்னா இந்த புகழுக்கெல்லாம் உரியவர் ஒருவர் மட்டும்தான், அது சுவாமி மட்டும்தான். சுவாமியோட கையில நம்மளாம் வெறும் கருவி மட்டும்தான். நம்மள ஒரு சிறந்த கருவியா பயன்படுத்துறதுக்கு நம்ம தான் சுவாமி கிட்ட நன்றியோட இருக்கணும். சுவாமியோட லீலை மூலியமா அவர் உணர்த்துறதெல்லாம் அவருடைய திருநாமம் எத்தனை சக்தி வாய்ந்தது, எப்படியெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குன்றதை உணர்த்துறாரு. அப்ப அதை பின்பற்றி தினசரி அவருடைய நாமத்தை தவறாம சொல்லுவோம், நாமம் சொல்லி நம்ம பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்போம். நிச்சயம் சுவாமி நம்ம எல்லோருக்கும் அந்த பேரின்ப பெருநிலையை அருள் செய்யலாம். எனக்கு இங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பகவானுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.